This video is sponsored by SBO. இந்த SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனம் உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை தராங்க. உங்ககிட்ட மொபைல் இருந்த போதும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் போன்ற சோஷியல் மீடியாக்கள் மூலமாக பகுதி நேரமாக வீட்டிலிருந்தபடியே சம்பாதிக்கும் அரிய வாய்ப்புன்னு தராங்க. மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுற பார்த்து பயனடைங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அருள் தரும் ஆலயங்கள் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆலயம் சென்னை பெசன்ட் நகரில் அமைந்துள்ள ரத்னகிரீஸ்வரர் ஆலயம் பற்றி பார்க்க போகிறோங்க. சென்னை பெசன்ட் நகர் ரத்னகிரீஸ்வரர் கோவிலின் வரலாறு 1968 தொடங்கியது. அந்த ஆண்டில் அப்பகுதியில் வாழ்ந்த இந்துக்கள் ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று விரும்பினார்கள். ஸ்ரீ அபிநவ வித்யா தீர்த்த மகா சன்னிதானத்தின் ஆலோசனையின் பேரில் ஸ்ரீ சந்திரசேகேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் வழிகாட்டுதலின்படி இந்த கோவில் உருவானது. இக்கோயிலின் மூலவர் சிவபெருமான் ரத்னகிரீஸ்வரராகவும் அவரது துணைவியார் அரளகேசி தேவியினுடன் அருள் பாலிக்கிறார். கோயில் மேற்கு நோக்கி 5 நிலை ராஜகோபுரத்தையும் முன்புறத்தில் ஒரு மெட்டாலவர தாழ் மண்டபத்தையும் கொண்டுள்ளது. கோயிலின் முன் ஒரு திறந்த மண்டபம் உள்ளது. கருவறைக்கு முன் பலிப்பீடம் மற்றும் ரிஷபம் உள்ளன. கருவறையின் இருபுறமும் துவாரபாலகர்கள் உள்ளனர். ரத்ன விநாயகர் மற்றும் ரத்ன சுப்பிரமணியர் கருவறையின் இருபுறமும் நேர்கோட்டில் உள்ளனர். கோஷ்டத்தில் விநாயகர், தட்சிணமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா மற்றும் துர்கை ஆகியோர் உள்ளனர். பிரகாரத்தில் நவகிரகங்களில் சண்டிகேஸ்வரர், ஆதிசங்கரர், ஸ்ரீ அரளகேசி அம்மன், சீதை, லக்ஷ்மணுடன் ராமர், ஆஞ்சநேயர் ஆகியோர் ராமர் சன்னதிக்கு எதிரே உள்ளனர். அம்பாள் அரளகேசி நின்ற கோலத்தில் தெற்கு நோக்கி காட்சி தருகிறாள். அம்பாள் சன்னதியின் இருபுறமும் துவாரபாலகி அம்பாள் சதுர புஜத்துடன் மேல் கைகள் தாமரை மலர்களையும் கீழ்கைகள் அபய வரத ஹஸ்தத்துடன் உள்ளது. முழு கோவில் செங்கல் மற்றும் சிமெண்ட் காங்கிரீட் கொண்டு கட்டப்பட்டது. கோயில் கருவறை, பொதுமுக மண்டபம் மற்றும் ஒரு மகா மண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. கருவறையில் உபநயனம் மற்றும் பாதபந்த அஷ்டிநாதம் உள்ளது. பிட்டி வேதிகையில் தொடங்குகிறது. கலசம், குடம், பலகை, பொத்தியல் ஆகியவற்றை கொண்ட பிரம்மாகாண்ட துருவங்கள், பிரஸ்தாதம், நாசிக்கூடுகளுடன் பாலாபி மற்றும் கபோதம் கொண்டது. விமானம் 3 அடுக்கு நகர பாணியில் உள்ளது. சிவன், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மோ ஆகியோர் தல மற்றும் கிரீவ கோஷ்டத்தில் உள்ளனர். இது பதிவு செய்யப்பட்ட அமைப்பான பக்த மண்டலியால் பராமரிக்கப்படும் ஒரு தனியார் கோயில். 2 சங்கர மடம் ஆகியவை இந்த கோயிலில் ஈடுபட்டுள்ளன. சிருங்கேரி சாரதா பீடம் ஜெகத்குரு ஸ்ரீ அபிநவ வித்யா தீர்த்த மகா சுவாமிகள் இக்கோயிலின் பூமி பூஜையை 1968 ஆண்டு அக்டோபர் 1 தொடங்கி வைத்தார். மகா கும்பாபிஷேகம் 1975 ஆண்டு நடத்தப்பட்டது. ராஜகோபுரம் கட்டப்பட்ட பிறகு 1992 ஆண்டு ஜூன் 18 மகா கும்பாபிஷேகம் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மற்றும் ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளால் நடத்தப்பட்டது. பொதுவாக ரத்னகிரீஸ்வரர் என்பது சிவன் ஒரு ரத்ன மலையில், ஒரு விலை மதிப்பற்ற ரத்ன மலையில் இருப்பதை குறிக்கிறது. ஒரு புராண கதையில் ஆதிசேஷனும் வாயும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டனர். அவர்கள் தங்களை விட மிகப்பெரியவர்கள் மற்றும் வலிமையானவர்கள் என்று கூறிக்கொண்டனர். இந்த முறை ஆதிசேஷனும் மேருமலையை வைத்திருந்தார். வாயு மலையை ஊதினார். ஆனால் அவ்வாறு செய்ய முடியவில்லை. ஆனால் மரகதங்கள், சஃபயர், ரத்தனம், வைரங்கள் போன்ற சில விலை உயர்ந்த கற்கள் மலையிலிருந்து ஊதப்பட்டு விழுந்தன. ரத்தனக்கல் இந்த மலையில் விழுந்து ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கியது. மற்றொரு பதிப்பில் ஆதிசேஷனும் மேருமலையை மூடினார். வாயு ஒரு பலத்தில் பாதை வழியாக சென்று சில சிகரங்களை ஊதினார். இது சிகரம் விழுந்த இடம். இது ரத்னகிரி என்று அழைக்கப்படுகிறது. எனவே இந்த கோயிலின் சிவன் ரத்னகிரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். இது விலை மதிப்பற்ற ரத்ன ரதத்திற்கு பிறகு இந்த கோயிலின் பூஜைகள் மற்றும் கொண்டாட்டங்கள் வழக்கமான பூஜைகள் மட்டுமின்றி பிரதோஷம், மகா சிவராத்திரி, ஆஷாட மகோத்சவம், தைப்பூசம், கந்த சஷ்டி, கார்த்திகை தீபம், நவராத்திரி, விநாயகர் சதுர்த்தி, ராமநவமி, அனுமன் ஜெயந்தி, ஆணி திருமஞ்சனம் போன்ற நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. வாழ்வில் ஒரு முறையேனும் இந்த அற்புத ரத்னகிரீஸ்வரர் ஆலயத்தை சென்று தரிசித்து விட்டு வருதல் நலமாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இது பக்தி பீட்ஸ் வித் மீ. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.